முன்னணி கட்சிகள் எல்லாமே தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, மாதிரி தொழில் வரி குறைக்கப்படும், மின் கட்டணம் குறைக்கப்படும், சொத்து வரி குறைக்கப்படும், தரமான கல்வி இலவசமாக கிடைக்கும், தரமான மருத்துவம் உண்மையாமே தரமான மருத்துவம் இலவசமாக கிடைக்கும், தூய்மையான குடிநீர் இலவசமாக கிடைக்கும், அல்லது தூய்மையான குடிநீருக்கு உண்டான ஏற்பாடு செய்யப்படும், தூய்மையான காற்று கிடைக்கும். இப்படி ஏதாவது அதுக்குண்டான வேலை செய்ய போறோம். தொழில் நல்லா இருக்கிறதுக்கு ஆயத்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறோம். தொழில் செய்யறதுக்கான சாதகமான சூழல் ஏற்படுத்த போறோம். தரமான சாலை வசதி இன்னும் முழுமைப்படுத்த போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நினைச்சோம். நான் அவங்க அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இன்னும் சும்மா சோறு கிடைக்கும், அப்புறம் உங்களுக்கு பீரோ இலவசமாக கிடைக்கும், அப்புறம் கட்டல் இலவசமாக கிடைக்கும், ஃப்ரிட்ஜ் இலவசமாக கிடைக்கும், வாஷிங் மிஷின் இலவசமாக கிடைக்கும், பீடி சிகரெட் வேணுனீங்கன்னா இலவசமாக கிடைக்கும், 3 வேளை சோறு ஓடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாராய கடை 24 மணி நேரம் வழக்கம் போல திறந்திருக்கும், கஞ்சா வழக்கம் போல கிடைக்கும், அடிதடி இதெல்லாமே சினிமாவில் பார்க்கறதுலாம் நீங்கள் நேரில் பார்க்கலாம், எல்லா கொடுமையிலையும் நீங்கள் நேரில் அதுக்குண்டான வாய்ப்பை எப்பவும் போல ஏற்படுத்தி தரப்படும்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து கடவுள் மாதிரி. கடவுள் வந்து இப்போ கடவுள்கிட்ட வந்து ஒரு யானை கேட்குது, என்ன கேட்குது, மூங்கிலும் புல்லும் கூட சாப்பிடணுங்குது, அப்படியே ஆகட்டும்ங்கிறார் இறைவன். ஒரு தேனி போய் கேட்குது, எனக்கு பூக்களும் தேனும் கேட்குது, அப்படியே ஆகட்டும் இறைவன் சொல்ற, அது அப்படியே கிடைக்கும். இப்போ ஒரு மான் கேட்குது, எனக்கு இளதலைகள் வேணும் அப்படிங்குது, அப்படியே ஆகட்டும் கடவுள் கொடுத்துருவாரு. பன்றி என்ன கேட்குங்க, பன்றிக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் இல்லையா, மலமும் சாக்கடையும் கேட்குது, அப்படியே ஆகட்டும். அதே மாதிரிதான் மக்கள், நாம என்ன கேட்போன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் வேண்டாமப்பா, எனக்கு மதுவும் கஞ்சாவும் இது மாதிரி இலவசமா ஏதாவது அந்த எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஏதாவது காசு இது கொடுத்தீங்கன்னா போதும் நம்மளை நினைச்சிருக்கிறாங்க. நம்மளை அந்த அளவுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. அறிவார்ந்த சமூகமா அவங்க நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஐயோ நம்ம இலவசம் கொடுத்தா அவங்க கோச்சுக்குவாங்க, கோவப்படுவாங்க, அப்படி இலவசம் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு உண்மை என்னவோ கல்வி கொடுக்கணும், அவங்க குழந்தைங்க மேல அக்கறையா இருப்பாங்க, கல்வி கொடுக்கணும், அவங்க கணவன்மார்கள் மேல அக்கறையா இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல தொழில் கொடுக்கணும், மனைவி மேல அக்கறையா இருப்பாங்க, அவங்களுக்கு பெண்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்களே. அவங்க நம்மளை அப்படி நினைக்கலைங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கல. முந்தைய காலங்கள் மதுக்கடை ஒழிப்புன்னு சொன்னா நம்ம ஓட்டு போட்டோமா, ஓட்டு போடல. அப்புறையே அவங்க சொல்றாங்க படிப்படியெல்லாம் குறைக்க முடியாது, படிப்படியா ஏன்னா 24 ஹவர்ஸும் கொடுப்பாங்க. நான் தேர்தல் அறிக்கையில் அடுத்த முறை தேர்தல் அறிக்கையில் 24 ஹவர்ஸ் மதுக்கடை திறக்கப்படும் சொன்னா நம்ம ஓட்டு போட்டாலும் போடுறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுதான் எனக்கு இருக்கிற சூழ்நிலை. ஆனா இதுல யாரு மாட்டிக்குவாங்க, தொழில் செய்யறாங்க பாருங்க, அவங்க மாட்டிக்குவாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காசு ஏற்கனவே கடனில் இருக்கிறோம். இந்த மாதிரியான இலவசத்துக்கெல்லாம் காசு தொழில் மூலமா தான் எடுத்துக்குவாங்க, வரி போடுவாங்க, சொத்து வரி அதிகப்படுத்துவாங்க, கரண்ட் பில் அதிகப்படுத்துவாங்க, இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் வரி அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை, இந்த வரியெல்லாம் அதிகப்படுத்தி ஆகணும். அப்ப தொழில் செய்யறவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அவங்களும் பேசாம மதுக்கு சாராயமா குடிச்சு பழகிட்டு அப்படியே மக்களை சேர்ந்துட்டாங்கன்னா ரிலாக்ஸ். இது ஏதோ ஒரு கட்சி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, முன்னணி கட்சி எல்லாத்துக்குமே நம்ம சொல்றோம். நீங்க ஏதோ உங்க கட்சி பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா உங்க குழந்தைங்க படிக்கணும். மது குடிச்சிட்டு ஊரே திருடனா இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க குழந்தை மட்டும் அங்க சரியா வாழ்ந்துட முடியுமா? சுற்றுப்பட்ட எல்லாமே மோசமா ஒரு பிச்சைக்காரனா இருக்காங்க, நீங்க மட்டும் செல்வந்தரா வாழ முடியுமா? இப்ப சமூகமே நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். அதனால ஏதோ உங்க கட்சி சொல்றேன்னு நீங்க நினைச்சிட்டு என்னை கமெண்ட்ல திட்டாதீங்க. அப்படி திட்டோன்னா போன் நம்பர் வர நேர்லயே திட்டுங்க. தயவு செய்து இதையெல்லாம் மாத்தணும். மக்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். அடுத்த என்னத்தை இப்பவே ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செய்து சரியான பதிலடி கொடுக்கணும். எல்லாருமே ஏன் மதுக்கடை மோருன்னு சொல்லலைன்னால கொஞ்சம் பேசுவோம். பேசினாதான் சரியா இருக்கு. நம்மளை அவமானப்படுத்துறாங்க அவங்க, அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். வேற என்ன சொல்ல.